ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் 360 பை காட்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சிஎம்க்கு டைரெக்டாக எப்படி ஒரு மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு 100 டேஸில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறோம், அதை சரிபார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ எம்.கே. ஸ்டாலின் அவருக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் அனுப்புறது எப்படி அப்படின்றது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம வந்து சிஎம்க்கு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்க முடியுமா, நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக உட்கார்ந்த இடத்துல இருந்து கொடுக்க முடியும். நார்மலான பெட்டிஷன் தான். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரியா, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் ஓபன் பண்ணிக்கங்க. கூகுள் ஓபன் பண்ணிட்டு சிஎம் செல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சிஎம் செல் டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான். இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. அதாவது இந்த வெப்சைட்டோட நேம் பாத்தீங்க அப்படின்னா cmcell.tn.gov.in. ஸோ இதுதான் வெப்சைட்டோட இது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை கிளிக் பண்ணி கூட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட டீடைல்ஸ் கொடுக்கணும். அதாவது இப்போ நீங்க யாரு என்ன அப்படின்றது அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? நீங்க கொடுக்கறது ஒரிஜினல் பெட்டிஷனா இல்லையான்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் உங்களோட டீடைல்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ இது வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் போங்க, லாட்ஜ் யுவர் கிரீவன்ஸ். ஸோ இதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், இது வந்து உங்களுக்கு லாகின் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் தான் சைன்இன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு நியூ யூசர். ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நியூ யூசரை கிளிக் பண்ணுங்க. நியூ யூசரை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், என்னோட இனிஷியல் போட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி காட்டுறேன். என்னோட நேம் எல்லாமே நான் கொடுக்குறேன். லொகேஷன் தாம்பரம், இது என்னோட டிஸ்ட்ரிக்ட். ஸோ என்னோட மொபைல் நம்பர், ஸோ என்னோட மெயில் ஐடி, அட்ரஸ், தாலுக்கு, எந்த தாலுக்கோ அந்த தாலுக்கு, பின்கோடு, ஸோ என்னோட மெயில் ஐடி நான் அதில் கொடுக்குறேன். என்னோட யாஹூ மெயில் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி கோடை வந்து கொடுக்கணும். இந்த செக்யூர் கோடு நீங்க ரோபோட் இல்லை அப்படின்றதுக்காக. ஸோ இந்த இவ்வளவுதான் எல்லா டீட்டெயில்ஸும். ரெவென்யூ இதுல என்னோட டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என்ட்ரு டேட் ஆஃப் பர்த், என்னோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ண தப்பா விட்டுருக்கேன். ஸோ அதை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுக்குறேன். சரியா? ஸோ யுவர் லாகின் இஸ் காட்சன் சம்ஸ் அண்ட் இதான் உங்களோட பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? இதுதான் இந்த பாஸ்வேர்டை நீங்க ஃபர்தரா வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இதான் பாஸ்வேர்டு காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். நியூ டேப் ஓப்பன் பண்றேன். லாட்ஜ் யுவர் கிரீவன்ஸ் போறேன். என்னோட மெயில் ஐடியை நான் கொடுக்குறேன். அடுத்தது என்னோட பாஸ்வேர்டு இங்க காப்பி பண்ணிடுறேன். இதுல நான் பேஸ்ட் பண்றேன். செக்யூர் கோட் இதே திருப்பி கொடுக்கணும். E588 நான் லாகின் கொடுக்குறேன்.
ஸோ என்னோட பாஸ்வேர்டை சேவ் பண்ணிக்கிட்டுமா, என்னோட கம்ப்யூட்டர் தான், ஸோ சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரியா? அப்டேட் உங்க இதுதான் உங்க ப்ரொஃபைலை நீங்க திருப்பி ஏதாவது ஃபர்தர் அப்டேட் பண்ணா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட ப்ரொஃபைல்குள்ள தான் இருக்கேன். ஸோ லாக் அவுட் வேணும், லாக் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் லாட்ஜ் யுவர் கிரிவியன்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட அப்பா பேரு, உங்களோட அட்ரஸ் எல்லாமே கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இதுல இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த கேட்டகரியை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். எந்த இது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்ற கேட்டகரி கிளிக் பண்ணணும். இப்போ அவார்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம், பேசிக் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்க ஏரியால வந்து இந்த லைட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவதுனா இந்த இதை கிளிக் பண்ணிக்கணும். கோவிட்ல ஏதாவது பிரச்சனைனா கோவிட் கிளிக் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது ஜென்ரலா கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஜென்ரல் கிளிக் பண்ணிக்கலாம். ஜென்ரல் கிளிக் பண்ணிட்டு ஈவன் இந்த ஜென்ரல் அப்படி இதுல வந்து உங்க இதுல வந்து கொஞ்சம் இந்த ட்ரைனேஜ் ஓப்பன் ஆயிருக்கு, உங்க வீட்டு பக்கத்துல ட்ரைனேஜ் ஏதாவது ஓப்பன் ஆயிருக்கு, ஸோ அதை ரெடி பண்ண ஆள் வரல அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து டியர் சார் போட்டு இருந்தீங்க. டியர் சார், மை ஹவுஸ் drainage has been open for a long time. ரொம்ப நாளா இது இருக்கு. No one has taken initiative. இந்த மாதிரி நீங்க அடிச்சீங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி இதை திருப்பி டைப் பண்ணணும். 3813A இதை டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு டைரக்டா போயிடும். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து இது பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த நியூஸ் வந்து உடனே கம்ப்ளீட் ஆயிடும். அதாவது அவர் சொன்ன மாதிரி 100 daysக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனாலதான். பட் ஆனா இது தேவையில்லாம தப்பா பயன்படுத்தாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஆளால 50 பெட்டிஷன் தான் கொடுக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதுதான் மெயின் கிளாஸிங்க. ஒருத்தர் வந்து 50 பெட்டிஷன் தான் கொடுக்கவே முடியும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதனால நீங்க உங்களோட உரிமையை கரெக்டா யூஸ் பண்ணிக்கீங்க, தப்பா எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எப்படி பெட்டிஷனை வந்து நம்ம சிஎம் சாருக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி அனுப்பணுன்ட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே சிஎம்க்கு அனுப்புங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுப்பார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சேனல். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி வெறுப்பை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். I M.K. Stalin. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். So there Mr. Stalin has taken oath as the Chief Minister of Tamil Nadu.